4.6 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நேரு மார்க்கெட்டை இன்று காணொலி காட்சி மூலமாக தமிழக முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். திறப்பு விழா கல்வெட்டில் கட்டுமான பணி துவக்கப்பட்டுள்ளதாக மாற்றியமைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2023ஆம் ஆண்டு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழக அரசு 4.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் புதிய கட்டிட பணிகள் துவங்கியது. நேரு மார்க்கெட்டின் தரைத்தளத்தில் 8க்கு 8 அளவில் சிறிய அளவிலான சுமார் 80 கடைகள் கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக நேரு மார்க்கெட்டை திறந்து வைத்தார். நேரு மார்க்கெட் திறப்பு விழா நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, பொதுக்குழு உறுப்பினர் சிகாமணி, மாநகர துணை செயலாளர்கள் முத்துச்செல்வம், நிர்மலா, மண்டல குழு தலைவர்கள் செவிலிமேடு மோகன், சசிகலா, சந்துரு, மாவட்ட இளைஞரணி யுவராஜ், மாநகராட்சி கவுன்சிலர்கள் சுரேஷ், அஸ்மா பேகம், இலக்கியா சுகுமார், ஜோதிலட்சுமி, சிவாஜி, சரளா, சம்பத், குமரவேல், பகுதி செயலாளர் திலகர், மாநகர பகுதி துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் வினோத்குமார், குடியரசு, பெரிய காஞ்சிபுரம், தர்கா, தர்மா, கர்த்தா இதம், இம்தியாஸ், அவை தலைவர்கள் குமரேசன், பகவான், வட்ட செயலாளர்கள் சாகுல் ஹமீத், ஜெய் கணேஷ், சண்முகம், பூக்கடை சந்தானம், ஏஎஸ் ரவி, வேல்முருகன், மாநகர இளைஞரணி அமைப்பாளர் சுகுமார், மாநகர இளைஞரணி துணை செயலாளர் நந்தா என்கின்ற விநாயகமூர்த்தி, பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சந்தீப் குமார், மாநகராட்சி அதிகாரிகள், நேரு மார்க்கெட் வியாபாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவிற்காக அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் திறப்பு விழா கட்டிடம் என்று இல்லாமல் கட்டிட பணி துவக்க விழா என கல்வெட்டில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் சற்று சலசலப்பு ஏற்படுத்தியது. உடனடியாக கல்வெட்டை மாற்றி அமைக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மார்க்கெட் திறப்பு விழா கொண்டாடும் வகையில் இனிப்புகள் வழங்கினார்.
1912ஆம் ஆண்டு ஜாக்சன் மார்க்கெட் என்று ஆங்கிலேயர் காலத்தில் தொடங்கப்பட்டு சந்தையாக நடந்து கொண்டிருந்தது. பின்னர் ஜவஹர்லால் நேரு மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய வகையில் மாறி அது காய்கறிகளுக்கும் அதே போல அசைவ உணவுக்கான மார்க்கெட்டாகவும் இங்கே இயங்கி கொண்டிருந்தது. நூற்றாண்டுகளை கடந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செவிசாய்த்து அதற்காக 4.6 கோடி ஒதுக்கீடு செய்து இந்த மாபெரும் வளாகத்தை இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டு அவர் கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரையில் முன்பகுதியிலே காய்கறி போன்ற மளிகை சாமான் போன்றதற்கான, அதே போல பின்பக்கத்தில் அசைவ உணவுக்கான தேவைகளுக்கான மார்க்கெட்டாகும், சந்தையாகும். மேல் மாடியில் அந்த தளத்தில் வணிக வளாகம் போன்றதை என்று வடிவமைக்கப்பட்டு இங்கே கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளபடியாக காஞ்சிபுரம் குறிப்பா பெரிய காஞ்சிபுரம் மக்களுக்கு இது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒன்று. நீண்ட காலமாக தடுமாறி கொண்டு இருந்த மழை வெள்ள காலங்களில் சேரும் சகதியுமாக இருந்த இந்த வளாகம் அப்படி இல்லாமல் ஒரு நல்ல வளாகமாய் கட்டமைத்து தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு காஞ்சிபுரம் பொதுமக்களின் சார்பாக இன்றைக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். கண்டிப்பா, ஏன்னா வளாகம் அப்போ ஒரு வேற மாதிரி இருந்தது. இப்போ கூடுதலான கடைகள் கட்டப்பட்டிருக்கு. அது இல்லாமல் பின்பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அசைவத்துக்கான தனி ஒரு கேப் விட்டு அதுக்கும் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் பார்க்கிங்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அது இல்லாமல் முன்ன போல மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய ஹோல்சேல் சரக்கு என்று வரக்கூடிய இந்த காய்கறி எல்லாம் வரது பின்பக்கமாகவே அதுக்கு நுழைவாயில் வைத்து கொண்டு வர மாதிரி இங்கே டிராஃபிக் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதையும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் மேல் மாடி, அதாவது முதல் மாடியில அந்த தளம் ஒரு பெரிய வணிக வளாகத்திற்காக, இந்த மாதிரி சிறு சிறு கடைகளாக இல்லாமல் பெரிய வளாகம் என்ற வகையிலும் கட்டி பிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய காஞ்சிபுரம் பகுதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய வளாகம் என்று தான் சொல்ல வேண்டும். மல்டி லெவல் பார்க்கிங்க்கு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் தந்து, அதே போல நம்மளுடைய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்கள் சட்டப்பேரவையிலே உறுதியளித்தார். கேள்விக்கு குறிப்பிட்டு ஒரே பிரச்சனை தான் காஞ்சிபுரத்தில் இருக்கு. நகர்ப்புறத்தில் அரசுக்கு சொந்தமான இடம் என்பது எங்கும் இல்லாமல் தடுமாறுது. அதற்கான இடம் தேவைப்படுகிறது. மல்டி லெவல் பார்க்கிங் கட்டணும்னா அதுக்கான அளவுக்கான இடம் தேவைப்படுகிறது. அது இல்லாததுதான் இப்பொழுது வரை பிரச்சனையாக இருக்கிறது. அதனால்தான் வெவ்வேறு தரை அளவிலேயே பார்க்கிங்கான இடங்களை இப்போ தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அதற்காக இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான நிலங்கள் இருப்பதை கண்டறிந்து ஒரு 2-3 இடங்களை ஐடென்டி பண்ணியிருக்கு. அந்த வளாகங்களை அதுக்கு பயன்படுத்த ரெடியா இருக்கும். மற்றபடி அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பற்றி எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிட்டார் மாண்புமிகு முதலமைச்சர். இடம் தந்தால் உடனடியே கட்டுவதற்கு தயாராக இருக்கு.